தெரியாத தெரியல. இந்த மலைக்கு தான் நம்ம வந்து ஏறணும். ஸோ ப்ரோ தான் ஃபஸ்ட் அவர் இந்த கயிறு வந்து போட்டு ட்ரோப்பெல்லாம் போட்டு ஃபைனலாக ஓட்ட ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டேன். பிரதருங்க ஓகே, நான் வந்து ஃபைனலாக வந்து மேலுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். இல்லை யூடியூப்பில் சொல்லுங்கள் கூகுள். ஸோ ஓகே, நைட் டின்னர் ரெடி. குட் மார்னிங் கைஸ். ஒரு மாதிரியான நைட்டு தூங்கி எழுப்பிட்டேன். இப்போ வந்து வெளியில் திறந்து என்ன மாதிரி வியூ இருக்குன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் ஒரு அவஸ்தை திறக்கிறோம். இரண்டு வெளியில் எக்ஸ்பீரியன்ஸில் வெளியில் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். சன்ரைஸ் வந்துட்டா தெரியல. சன்ரைஸுக்கு முன்னுக்கு எழுப்பிட்டோம்னாங்க இந்த மாதிரிலாம் சன்ரைஸ். ஸோ பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் வெளியே தான் எழுப்பியிருக்கோம். 5 மணி போல தான் எழுப்பியிருக்கோம். ஸோ வாங்க அப்படியே சன்ரைஸையும் போயிட்டு முன்னே போயிட்டு பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து நம்ம இப்போ சரியாக வந்து சவுத் ஈஸ்ட் 550 என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. 152. ஸோ நம்ம வந்து ஈஸ்ட் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ ஈஸ்ட்டை பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸ்ட்டில் ஓகே இந்த வியூவில் தான் இருக்குது. இந்த வியூவில் தான் நம்மளோட சன்ரைஸ் வந்து வருது. ஸோ வாங்க போயிட்டு பார்ப்போம். சன்ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு போல், நம்ம தான் டிலே போல் இருக்குது. வாங்க பார்ப்போம். ஃபுல்லாக வந்து மிஸ்ட் வந்து கவர் ஆகிட்டு இதுக்கு முதல் இந்த கீழே இருந்த கிராமம்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ ஒன்றுமே தெரியுதில்லை. சொல்ல போனால் எத்தனை அடின்னு கூட தெரியுதில்லை. அவங்களுக்கு இதுக்கு முதல் எடுத்த வீடியோஸ் இருந்தால் காட்டுறேன் அது எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ பாருங்கள் வந்து ஃபுல்லாக மிஸ்ட். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ நாங்கள் இருக்க மலை இதுவா, எங்கள் டென்ட் இது இல்லை, எங்கள் டென்ட் அங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மலையை விட்டு தான் அப்படியே அந்த மிஸ்ட்டு வந்து அப்படியே சுற்றி போயிருக்கு. இப்போ இப்படியே போயிட்டு அப்படியே போயிருக்கு. ஓகே, இந்த நாங்கள் இருக்க இடம் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இப்போ இந்த பக்கத்தால் வந்து அந்த மிஸ்ட் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளையும் கூடிய சீக்கிரத்தில் பக்கத்தில் இருக்காக்கெல்லாம் மறைச்சி விட்டுரும் போல் ஃபீல் ஆகுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் நாங்கள் ப்ரெஸ்ஸால் டீ குடிக்கலாம், அதையும் நாங்கள் ப்ளாக்காக எடுத்துக்க ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ப்ரோ. வாங்க அப்போ கீழே வருவீங்க தானே. நாங்களும் இனி தான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ போடுவோன்னு பார்த்தோம். நாங்கள் வந்து அந்த வியூவிலே போயிட்டு டீ போடுவோன்னு பார்த்தோம். நீங்கள் எதுவும் ஃபயர் கொண்டு வந்து இது கேஸ் ஸ்டவ் கொண்டு வந்து நாங்களும் வச்சுருக்கோம். இல்லை அப்படி இல்லை நாங்கள் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே ப்ரோ, அப்போ கீழே போயிட்டு வந்துட்டேன். சார் கீழே சந்திப்போம். ஓகே, ஐடியா இருக்கா?
இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடம். அது வந்து அந்த ப்ரோவாக தங்கியிருந்தாங்க. ஸோ நம்ம தங்கியிருந்த இடம் ஓகே, அவ்வளோ இப்போ என்ன இல்லை. இந்த வியூக்கு முன்னு தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இங்கே வந்து கேம்பிங் பண்ணுறதுக்கான பொட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த ஒன்று இருக்கா, அந்த கூடாகலாம் அந்த கல்லுக்கிட்டையும் பண்ணுவாங்க. அதாவது அந்த கீழே அந்த வாட்டர்ஃபால் வியூக்கிட்டையும் அதில் வந்து அவ்வளோ சேஃப் இல்லை. இந்த ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த ப்ரோஸ் தாங்க இருக்குது. அவங்களுக்கு ஒப்போசிட்டில் அப்படி அந்த காட்டுக்குள்ளே ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு பிளேஸ் அந்த காட்டுக்குள்ளே இருக்குது. அது நல்ல மஸ்ட்டு வந்து அதை ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னோட அந்த சன்செட்டோட பார்க்கக்குள்ள அது ஓகே. இல்லை இது வந்து அவ்வளோ கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனலாக நேற்று நம்மளால் பார்க்க முடியாத இடத்துக்கு வந்துட்டோம். என்னோட நைட் கொஞ்சம் டிலே ஆகி வந்ததால். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச வியூ இதுதான். அதாவது இந்த வியூக்காக வேண்டி தான் வந்தோம் நாங்கள். ஆல்மோஸ்ட் நேற்று வரும்போது 5:30 5:40 மாதிரி. நான் வர 5:30 ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸ் வரதுக்கு 5:40 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேமராவுக்கும் வந்து சார்ஜ் இல்லை. அதோட வந்து நம்மளோட நைட்டு ஆனதால் வந்து மிஸ்ட் நம்மளை வந்து சுற்றி வளர்த்ததால் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு. ஸோ இந்த வியூவை இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். ஸோ கைஸ், தேவையான அளவுக்கு நமக்கு சினிமேட்டிக் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக அது முடிஞ்சிருக்கு. ஸோ இனி வந்து நம்மளுக்கு தேவையான டீயை வந்து மேக் பண்ண ரெடி ஆகணும். ஆனால் இதுக்கு முதல்ல என்னென்னா வந்து நாங்கள் நேற்று சமைச்ச நூடுல்ஸுக்கான இந்த சட்டியை வந்து கழுவுல நைட்டு அங்கே தண்ணி இல்லாதால கேம்பு பக்கத்தில் இப்போ தான் வந்து அதை கழுவுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை கழுவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்கான தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு டீயை வச்சு குளிக்கணும். குளிக்கிறது இல்லையான்னு கேட்டால் தெரியலை. என்னடா சேமையாக குளிக்கிறது காய்ச்சி இந்த கிளைமேட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இருக்குது வரும்போது பால் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அடுத்த 2 டேஸுக்கும் இது தான் யூஸ் ஆகும். ஸோ அடுத்து இது நம்ம போன ட்ரிப்பில் யூஸ் பண்ண டீ பவுடர் அண்ட் சீனி. இதில் போட்டு கலக்கிட்டாங்க போகிறோம், லேட்டாக போகிறோம். லேட்டாக போல கரண்டியே திட்டிங்க கரண்டியில் போல இல்லை கொஞ்சம் கட்டாக்கிட்ட கொஞ்சம் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் இருங்க கையிலே போட்டிருக்காங்க.
போதுமா இல்லாட்டி போட்டுக்கோ கலர் போட வரணும் என்ன போட போட இது நீங்கள் தான் கொஞ்சம் அந்த திக்னஸ் அப்படி டீ ரெடி ஆகுதுலே. ஓகே ஃபைனலாக நம்மளோட டீ வந்து ரெடி ஆகிட்டு இல்லை இப்படி எடுங்க ஓகேவா. ஓகே இப்போ நம்ம வந்து நாங்கள் பார்த்தோம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே இருந்து கிளம்புவோம்னு சொல்லி அதனால் வந்து நான் இப்போ வந்து பான் டோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இது சொல்லப்போனால் வந்து இந்த பான் வந்து எங்கிட்டது இல்லை அந்த பிரதர்ஸில் தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் சமைக்கிறோம். பிகாஸ் நாங்கள் வந்து பான் வாங்க போன இடத்துல வந்து கடையில் அதுக்கு முதல் நாள் தான் வந்து புது வருடம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து கடை திறந்து இருக்கல. ஸோ எங்களால் பான் வாங்கிலாம் போயிட்டு ஸோ இப்போ அந்த பிரதர்ஸ் கொண்டு வந்த பான் மிச்சம் எங்கட சாமானம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு நாங்கள் 3 பேர் அவங்க 2 பேர் மொத்தம் 5 பேராக ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க் நாள் தானே. ஸோ ஓகே அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம சமையல் வந்து ரெடி ஆகிட்டு ரெடி. ஸோ மக்களே ஒரு மாதிரி சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஃபைனலாக அடுத்த 2 வந்து நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து கேபின் ஜெட்டை வந்து கலட்டிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே இறங்க தொடங்கினோன்னா சரி மழை வார மாதிரி கொஞ்சம் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக இறங்குவோம். இறங்குற வீடியோஸையும் 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோ க்ளோஸ் பண்ணிடாதீங்க. படத்து வரைக்கும் பார்த்துட்டு வாங்க மக்களே. ஓகே காய்ஸ் நம்ம வந்து இடத்த தான் தங்கியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு விரிச்சதை மட்டும் எடுத்து வச்சுட்டு போகிறோம் யாருக்கா உதவும்னு சொல்லி. அப்படியே இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டு வந்து குப்பைகள் முடிஞ்ச அளவு நாங்கள் கொண்டு போகிறோம். ஸோ இங்கே வாராங்களுக்கு இது ஒன்று தான் முடிஞ்ச அளவு வந்து குப்பையை கொண்டு போங்க அவ்வளோதான். ஓகே இது கொண்டு போகிறோம் தண்ணி போட்டு சரி வாங்க அப்படியே இறங்கும்போது காட்டுறேன் நான் மிச்ச வீவை. இதால் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் இதால் எங்களுக்கு பார்க்கலாம் போயிடும். ஏன்னா ஃபுல்லாக வந்து பனி வந்து இப்படியே ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படி ஏலாம் போயிட்டுனா காட்டுறேன். உங்களுக்கு டைம் லிப்ஸில் போட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது இல்லை இப்போ ஃபுல்லாக வந்து மிஸ்ட் நிறைஞ்சிருக்காங்க. இதுதான் வந்து அந்த 5வது வாட்டர் ஃபால். ஸோ இதுக்கு அப்படியே இறங்கணும். பனி இப்போ இது வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் வரைக்கும் நல்ல கீழுக்கு வியூ எல்லாம் தெரிஞ்சு இப்போ அப்படியே வந்து பனி மூடுது. கீழே போக என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. ஃபுல்லாக மிஸ். ஆனால் ஓகே ஆனால் வேர்த் இந்த இடத்துக்கு வர்றது ஃபுல் வேர்த். ஆனால் உங்களோட செக் வேறு நீங்கள் வந்து உங்களோட இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் கேரண்டே பண்ணாலும் நாங்கள் கீழே உயிரோட போவோமா தெரியல. வந்தால் சரி நீங்கள் வந்தால் மட்டும் போதும். இங்கே இருக்காங்க இந்த இருக்காங்க. திமிரு நிக்கலாம் இருக்கு. இந்த காற்றுக்கு அப்படியே தாக்கிற மாதிரியே ஃபீலிங். என்ன ப்ரோ என்ன சொல்கிறீங்க இந்த பிளேஸை பற்றி சொல்லு.
கஷ்டம் இருக்குண்ணா. ஆனால் சொல்கிறப்ப இப்போதைக்கு அவ்வளோ இல்லை, வரும்போது இருந்தாலும் இல்லை எனக்கு அது அந்த அளவில் மேனேஜ் இல்லை. ஆமாம் அடுத்த ப்ரோ வராரு. அதை ரெக்கார்ட் பண்ணி காட்டுறீங்க. அவர் எவ்வளோ பொருள் ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஒரு மாதிரி அவங்க போயிட்டாங்கண்ணா, அங்கே ரீச் ஆகிட்டாங்க. இப்போ மேலுக்கு எடுத்து இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதான் கொஞ்சம் கஷ்டமான போயிட்டு அங்கே திறந்து காட்டுங்க. வெல்கம் பேக். ரொம்ப மழையாக இருக்குது பாருங்க, ஃபுல்லாக நனைஞ்சு அப்படியே பாருங்க. சுத்துங்க. ஓகே.